அனைவருக்கும் வணக்கம். இது வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னன்னா அடோனஸ் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இது காஞ்சிபுரம் லொக்கேஷனில் இருக்குது. இவங்க ஆன் ரோலுக்கு தான் இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன டெசிக்னேஷன் பார்த்தோன்னா சிஎன்சி ப்ரோக்ராம் ஆப்ரேட்டர்ன்ற டெசிக்னேஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னு பார்த்தோன்னா டிப்ளமோ இல்லை பிஇ படிச்சிருக்கணும். அதில் ஸ்கில் செட் மஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செனோமெக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக வேணும். அந்த செனோமெக்கை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா சிமென்ஸ் அப்படின்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சிஎன்சி ஆப்ரேட்டர்கிட்ட கம்பல்சரி வேணும். இந்த கம்பெனியில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்புறம் கேடு சிஐஎம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா 18லேருந்து 35 வரையும் இருக்க ஏஜ் கேட்டகரிஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்னால் 25,000 அப்படின்ற சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் 10 இயர்ஸ் அப்படின்னா 35,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேஸ்ட் ஆன் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருப்பீங்க. 3, 4, 7 இயர்ஸ்லாம் இருக்கவங்க அந்த இன்பிட்வீன் 25லேருந்து 35,000க்குள்ளே இருக்கிறத நீங்கள் பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்டர்வியூவில் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சேலரி செட் பண்ணுவாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சினமன்ற லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதோட எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி எபிலிட்டி எப்படி ஒரு இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூவரை எடுக்கிறவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன்ஸும் ரொம்ப முக்கியம். அதுவும் ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த சினமன்ஸ்ன்றது சாஃப்ட்வேருமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சினமன்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அப்ளை பண்ண முடியாது. இது மேல் அப்படின்ற கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது மேல் பண்ணுற ஒர்க் மாதிரி அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபீமேல் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் எந்த இயர் பாஸ்ட் அவுட் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னா எந்த இயர் வேணால் பண்ணலாம். 2019, 20, 21, 23, 24 அந்த கேட்டகரி எந்த இயர் பாஸ்ட் அவுட்டும் இதில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சினமன்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் என்னால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல அதை தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஹெச்ஆரோடைய காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். காண்டாக்ட் நம்பரும் இமெயில் ஐடியும் அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், இந்த கேட் எனக்கு தெரியுன்றதை பர்டிகுலராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்க இன்டர்வியூக்கு உங்களை வாங்கன்றதே சொல்லுவாங்க. அதனால் இந்த இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ணிவிட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த சினமன்ஸ்ன்ற சாஃப்ட்வேரை படித்த சர்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த சர்டிஃபிகேஷனும் எடுத்துகிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையோட ரிட்டர்ன் திரும்பி வாங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.